இந்த வீடியோவில் சின்ன ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க. இது என்னென்னா பாப்அப் எப்படி நம்ம கொண்டு வர்றது சரியா? பாப்அப்னா என்னென்னா ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு டிலீட் ஆக்ஷன் பண்ணுறோம். அதை வந்து கன்ஃபார்மாக டிலீட் பண்ணணுமான்னு ஒரு கேட்கும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாப்அப் ஒரு மொடால் ட்ரிகர் ஆகி கேட்கும் இல்லை, அதுதான் இப்போ ஃபிக்மாயில் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் சரியா? இதை வந்து கவர் பண்ணணும்னு நினச்சேன், பட் விட்டு போயிட்டேன். பட் இப்போ ஞாபகம் வந்துருச்சு, பண்ணுறேன் சரியா? இப்போது பாப்அப் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வித் க்ளோஸ் பட்டன் சரியா? அது ஒரு க்ளோஸ் ஐக்கான் வச்சு ஜஸ்ட் வரைஞ்சி வச்சுருக்கிறது தான். இப்போ பாருங்கள் வெக்டார் சரியா? ஐக்கானை கூட வச்சுக்கலாம். இது நம்ம நேரமாக வரைஞ்ச இமேஜ், இது டெக்ஸ்ட் சும்மா வச்சுருக்கேன். இப்போது ப்ரோட்டோடைப்புக்கு போகணும் சரியா? பாப்அப் வரணும்னா ப்ரோட்டோடைப்பு போயிட்டு எந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த பாப்அப் வரணும்? நான் வந்து இந்த சிஆல் கிளிக் பண்ணால் இல்லை மேனேஜ் கிளிக் பண்ணால் வரணும்னு வைப்போமா? மேனேஜ் அந்த பட்டனை செலக்ட் பண்ணி வச்சுட்டு, அதாவது அந்த ஃப்ரேம் கிடையாது, அந்த பட்டன் சரியா? இந்த ஃப்ரேம் கிடையாது, இந்த பட்டன் ஓகே செலக்ட் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் கிளிக். இதில் வந்து நேவிகேட் டு கிடையாது, இதை மாற்றிக்கிட்டு ஓப்பன் ஓவர்லே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆப்ஷன் வரும். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சரியா? க்ளோஸ் அந்த பாப்அப் வரும். வெளியே கிளிக் பண்ணால் பாப்அப் க்ளோஸ் ஆகணுமா? நான் அதை டிக் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் வரணுமா? கொடுத்துருக்கேன் வேணும்ன்ட்டு. என்ன அனிமேஷனில் இருக்கணும்? நோ அனிமேஷனா இல்லை டிசால்வ்னா ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம். அப்போ இப்படிலாம் வரணும்னு கொடுத்துருக்கேன் சரியா? இப்போது நான் இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ப்ரோட்டோடைப் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ப்ரிவ்யூ நான் கொடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட் வெளியே கிளிக் பண்ணால் எந்த இடத்துல கிளிக் பண்ணால் ஆக்ஷன் இருக்குன்னு காட்டுது. இப்போ நான் அந்த மேனேஜ் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பாப்அப் வந்து பார்த்தீங்களா? ஜஸ்ட் நான் அந்த வெளியே கிளிக் பண்ணால் நான் க்ளோஸ் ஆகிடும். ஓகே மேனேஜ் வெளியே கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். மேனேஜ் இப்போ இந்த க்ளோஸ் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? டுட்டோரியல் அதாவது பேஜுக்கு ஒர்க் ஃபைலுக்கு போயிட்டு இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ்லேருந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் கிளிக் நேவிகேட் டூவை மாற்றிக்கிட்டு க்ளோஸ் ஓவர்லேன்னு கொடுத்தா போதும், அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ ப்ரிவ்யூ பண்ணி பார்ப்போமா? க்ளோஸ். ஓகே அவ்வளோதான். வெளியே கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகும், அதில் கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகும். ஓகே இது வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோ. இனி அடுத்த வீடியோவில் இந்த ட்ராயர் எப்படி அனிமேஷன் பண்ணுறது பார்ப்போம், சைட் ட்ராயரை. ஓகே பாய்.